இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாய் வந்திருக்கிறோம். புதிய ஏற்பாடிலே சுவிசேஷ புஸ்தகங்கள் எப்படியாக நாம் படித்து புரிந்து கொள்ளப் போகிறோம் என்கிற காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஹவ் ஆர் வி கோயிங் டு இன்டர்பிரட் காஸ்பல்ஸ்? பைபிளில் சுவிசேஷ புஸ்தகங்கள் நமக்கு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கு. மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் ஒரு யூனிக்கான ஒரு லிட்ரரி ஜான்ரா, ஒரு யூனிக்கான ஒரு வகையை சார்ந்தது. இந்த 4 புஸ்தகங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு இலக்கிய ஒரு வடிவில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் இந்த 4 புஸ்தகங்களையும் நாம் எப்படி பறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் என்ன இருக்குது பிரதர்? நம்ம கதைகளால் நிறைந்திருக்கிறது. இயேசுவின் வார்த்தைகளும் கதைகளும் நிறைய அங்கே இருக்குது. இயேசுவின் நிறைய பேச்சுக்கள், இயேசுவோட சேயிங்ஸ், இயேசு நிறைய பேசியிருக்கிறாரு. சம்பவங்கள் நிறையா குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதை படித்தா எளிதாக புரிந்து கொள்ள முடியுமே. யாருக்கு தான் புரியாது? இயேசு செய்த முதலாவது அற்புதம், கானா ஒரு திருமணத்திலே இயேசு செய்த முதலாவது அற்புதம், அதுக்கப்புறம் மத்தேயு, மார்க், லூக்கால இயேசு செய்த அற்புதங்கள், இதெல்லாம் படித்தா எல்லோருக்குமே எளிதாக அதை புரிந்து கொள்ளக்கூடுமே. இதற்கு ஏன் நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கவனம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம கவனமாக இதை படிக்கும் பொழுது சில காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக உங்கள்கிட்ட கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். எதற்காக இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இந்த சில எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, மத்தேயு 8வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்குறீங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே. சரி, இங்கே என்ன வாசிக்கிறோம்? கப்பர்நகூமில் 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். என்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், அவனை சுகமாக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. யாரு? 100க்கு அதிபதி இயேசுவிடம் கேட்கிறாரு. இதே லூக்கா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 7 3வது வசனம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம மத்தேயுல பார்த்தோம், 100க்கு அதிபதி டைரக்டா இயேசுவிடத்தில் ரெக்வஸ்ட் பண்றாரு. ஆனால் இங்கே லூக்கா அவர் எழுதும் பொழுது அந்த 100க்கு அதிபதி டைரக்டா வரல, மாறா மூப்பர்களை, யூத தேவாலயத்து மூப்பர்கள் இடத்துல சொல்லி அனுப்புறாரு. போய் இயேசுக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த லூக்காவை படித்து பார்க்கும் பொழுது இயேசு சரி அந்த மூப்பர்கள் கேட்கவும் இயேசு போவார் வீட்டுக்கு போகும் பொழுது அவர் வரமாட்டார். யார்? 100க்கு அதிபதி வெளியே வரமாட்டான். மாறா அவனோட நண்பர்களை அனுப்பிச்சி விடுவான். நண்பர்களை அனுப்பிவிட்டு, நீர் வீட்டுக்குள்ளே வரதற்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லுங்க, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு அவர் நண்பர்கள் தான் சொல்லுவாங்க. லூக்கால இன்னும் கொஞ்சம் சற்று நீங்கள் வாசிக்கும் பொழுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இயேசுவிடம் கேட்டது யார்? 100க்கு அதிபதியா இல்லைன்னா யூதர்களுடைய மூப்பர்களா? ஒரே சம்பவம் தான், இது நடந்த ஒரே சம்பவம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி கேட்டான்னு இருக்கு, இங்கே அந்த யூதர்களுடைய மூப்பர்கள் கேட்டார்கள்னு இருக்கு. இதை படிக்கும் பொழுது நிறைய பேருக்கு என்ன குழப்பம், பைபிளை எப்படி நம்ம நம்புறது? இது உண்மையாய் நடந்த ஒரு சரித்திரம்னா, ஆண்டவர் வார்த்தையா இருந்தால், பைபிள் கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தையா இருந்தால், நிறைய முகமது இஸ்லாமிய நண்பர்கள் இப்படியாக நம்ம கிட்ட கேள்வி எழுப்புவாங்க. என்ன கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னா, உங்கள் பைபிள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது, பைபிள் தவறுதலாக இருக்கிறது, எல்லாம் கரப்ட் ஆயிடுச்சு. பாருங்க, மத்தேயுல 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் கேட்கிறான். ஆனால் லூக்கால பாருங்க, யூதர்களுடைய தலைவர் மூப்பர் கேட்கிறார். பாருங்க, உங்க ஆளுங்க கிட்டே ஒரு தெளிவில்லை, மாற்றி மாற்றி அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, பைபிள் இஸ் கரப்டட் புக் அப்படின்னு அவங்களை நம்ம குற்றம் சுமத்துவார்கள். இன்னொன்று ஒரு காரியம் பார்ப்போம். இப்போ ஆண்டவர் கனசரேத் அருகே அவர் கதரேனர் உடைய நாட்டிலே வரும்பொழுது ஒரு பிசாசு பிடித்தவன் வராரு. நம்ம எல்லாத்துக்கும் அந்த கதை தெரியும். பிசாசு பிடித்தவன் கல்லறைகளிலிருந்து ஓடி வரான், தன்னையே காயப்படுத்தி கொண்ட பிசாசு ஓடி வருகிறான். ஆண்டவர் அவனை துரத்துறாரு. பேர் கேட்குறாரு, லேகியோன்னு சொல்கிறாரு. சொல்கிறான், ஆண்டவர் விரட்டி விட்றார். சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ மார்க் 5வது அதிகாரம் 2வது வசனம். மார்க் 5வது அதிகாரம், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன். மார்க் 5வது அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து, அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். இப்ப லூக்கா 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 8:27.
லூக்கா 8வது அதிகாரம் 27வது வசனம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இப்போ நம்ம 2 வசனம் பார்த்தோம், மார்க்ல பார்த்தோம், லூக்கால பார்த்தோம். இப்போ எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பிசாசு பிடித்திருந்தவன் என்று? ரைட். இப்போ ஒருவன் தான். மார்க்லையும் பார்த்தோம், லூக்காலையும் பார்த்தோம், ஒருவன் வராரு. இப்போ மத்தேயு எடுத்து வாசிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 28வது வசனம். அவர் அக்கரையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். எத்தனை பேர் இங்க? 2 பேர். உங்கள்கிட்ட கேட்குறேன் கேள்வி, எத்தனை பேர் வந்தாங்க? 1 2? 1 2? உங்க பைபிள் கரெக்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்க, உங்க பைபிள் தவறுதலாய் அது இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தையா இருந்தால், கடவுளால் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற வார்த்தை அப்படி என்றால் இப்படி நீங்க தப்பா இருக்க முடியும். இந்த இடத்துல 1 2 உங்க ஆளுங்களுக்கே பெரிய குழப்பம். இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தோம், நம்ம பைபிளை எப்படி படிக்க வேண்டும், தேவ ஆவியினால் நமக்கு வேதம் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன, அது எப்படியாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆளுங்க பரவச நிலையில் போய் கடவுளுடைய வார்த்தையை பரலோகத்தில் சென்று கடவுள்கிட்ட வாயிலிருந்து அந்த வார்த்தையை வாங்கிட்டு இங்கே எழுதலை, மாறா எப்படி வேதாகமம் எழுதப்பட்டது என்று நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அது ஃபஸ்ட்டு செஷன் வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அந்த ஃபஸ்ட் செஷனில் வீடியோஸ் இருக்குது. தேவ ஆவியினால் இந்த வேதாகமம் அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் நம்ம கிளாஸில் பேசியிருக்கோம். அதை படிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் தெளிவு வரும், நம்ம எப்படியாய் பைபிளை படிக்க போகிறோம் அப்படின்ற தெளிவு நமக்கு உண்டாகும். சரி, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மத்தேயு 20வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 20வது அதிகாரம். இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு சம்பவம் தான், நமக்கு தெரிஞ்சிருக்கிற சம்பவம். இயேசுவிடத்தில் ஒரு குருடன் பார்வை கேட்டு இயேசுவிட்ட கேட்பான், அமைதியாருன்னு சொல்லும் போது எல்லாம் தடுப்பாங்க, அமைதியாரு அப்படின்னு. அவன் இன்னும் அதிகமாக சத்தம் போடுவான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு சுகப்படுத்துவார். இப்போ எடுத்து வாசிங்க, கவனமாக அதை நல்லா கவனிங்க. மத்தேயு 20 29 30. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு ஒன்று கவனிக்கணும். எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில், எரிகோவிலிருந்து வெளியே போறாங்க. புறப்பட்டு போகும் பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர். எத்தனை குருடர்? 2 குருடர். இது மட்டும் நம்ம மனசுல வச்சுப்போம். இயேசு எரிகோ விட்டு வெளியே போறாரு, 2 குருடர்கள் அங்க இருக்காங்க. இயேசுவின் இடத்துல அவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க உதவிக்கு. இப்ப மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனம். மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, எரிகோவை விட்டு இங்கேயும் புறப்படும் பொழுது, எரிகோவை விட்டு இப்ப புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன். நம்ம அங்க பார்த்தோம் மத்தேயுல எரிகோவை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது 2 குருடர். இங்கே மார்க் என்ன எழுதுறாரு? எரிகோவை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன். ஒரு குருடனா 2 குருடனா? ஒருத்தர் சத்தம் போட்டாரா இல்ல 2 பேர் சத்தம் போட்டாங்களா? சரி, இன்னொன்று வசனத்தை வாசிப்போம். லூக்கா 18:35. லூக்கா 18:35. ஒரு குருடன். இவர் சொல்றாரு ஒரு குருடன். நம்ம லூக்கா என்ன சொல்றாரு? எரிகோவுக்கு வருகையில். மத்தேயு மார்க் என்ன சொல்றாங்க? எரிகோவை விட்டு போகையில். லூக்கா என்ன சொல்றாரு? எரிகோவுக்கு வரும் பொழுது. இது பைபிள் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் தான் இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஏன் தப்பா எழுதியிருக்க வேண்டும்? பைபிள் ஏன் தப்பா எழுதியிருக்கு? நடந்த சம்பவம் ஒன்று தான், சம்பவம் மாறப்போகிறது கிடையாது. சம்பவம் ஒரே சம்பவம் தான். அதை ஏன் மத்தேயு எவ்வளவோ பெரிய ஆளுன்னு நினச்சோமே, லூக்காவை பெரிய ஆளுன்னு நினச்சோம், ஆனால் பார்த்தா யாருக்குள்ளேயும் சிங்கே இல்லாமல் தப்பா எழுதியிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையாய் நாம் கருதவும் முடியும் என்கிற கேள்வி அநேகருக்கு உண்டு. இது நிறைய பேர் நம்ம கிட்ட கொஸ்டினாக எழுப்புவாங்க, ஏன் இவ்வளோ தப்பா அவங்க பைபிளில் இருக்குது அப்படின்னு நம்ம ரைஸ் பண்ணுவோம். நிறைய நம்மளும் படிக்கும் பொழுது குழம்புவோம், ஏன் இது 1 2 ஏன் மாறி மாறி இங்கே இருக்கிறது, சம்பவம் ஒன்றா இருந்தால் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற கேள்விகள் நம்முடைய சுவிசேஷ புஸ்தகங்களில் நிறைய உண்டு. அதற்காக தான்
எப்படியாக நம்ம இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியம் நமக்கு இன்றியமையாததாய் நமக்கு இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இயல்பு, சுவிசேஷத்தினுடைய இயல்பு, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள், அதில் 3 சுவிசேஷ புஸ்தகங்கள், ஃபஸ்ட்டு 3 வந்து சினாப்டிக் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா வந்து சினாப்டிக் அப்படின்னா ஒரே மாதிரியாக வகைகள், ஒரே மாதிரியான புஸ்தகம் இந்த 3ம். யோவான் மாத்திரம் சற்று வித்தியாசமான ஒரு சுவிசேஷ புஸ்தகம். இந்த 3ம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா உதாரணமும் இந்த மத்தேயு, மார்க், லூக்காக்குள்ளே தான் வந்திருக்கும். ஏன்னா 3 பேரும் ஒரே மாதிரியாக அவங்க வந்து கதைகளை எடுத்து அவங்க பேசுவாங்க. ஆனால் யோவான் மாத்திரம் வித்தியாசமாக பேசுவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. வித்தியாசமான ஒரு சுவிசேஷ புஸ்தகம். இப்படிப்பட்ட மொழியில் இந்த 3 பேரும் பேசியிருக்க மாட்டாங்க எங்கேயும். இயேசு நடந்த அற்புதத்தை தான் சொல்லியிருப்பாங்க நிறைய இடங்களில். ஆகவே இந்த 3 சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான ஒரு கண்ணாடியை வைத்து நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இது மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுவிசேஷத்தினுடைய இயல்பு, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் 2 தான் காரணம். இப்போ நம்ம இந்த குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த குழப்பங்களுக்கு 2 தான் காரணமாக இருக்குது. முதலாவது என்ன காரணம் அப்படின்னா, இயேசு தாமே இந்த வசனங்களை எழுதவில்லை. இயேசு தாமே சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் கைப்பட அவர் எழுதி கொடுக்கவில்லை. நமக்கு பவுல் வந்து எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய நிருபங்கள் நமக்கு இருக்குது. பவுல் எழுதின நிருபங்கள் நமக்கு ரோமர் இருக்குது, கலாத்தியர், எபேசியர்லாம் இருக்குது, பிலிப்பியர்லாம் இருக்குது. ஆனால் இயேசு வந்து எந்த ஒரு நிருபத்தையோ எந்த ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தையோ அவர் கைப்பட அவர் எழுதவில்லை. அது வந்து இந்த பிரச்சனைக்குரிய காரணமாக இருக்கிறது. முதலாவது காரணம், இயேசு தாமே அவர் எழுதலை, எழுதி கொடுக்கலை. சொல்லப்போனால் இயேசு வாழ்ந்து முடித்து 30 வருடங்களுக்கு மேலாய் கழித்து தான் இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்படுகிறது. அது வரைக்கும் இயேசு செய்த காரியங்கள் எல்லாமே காதில் வாயிலாக ஓரலாக தான் டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு. அதாவது வந்து நம்ம கதை சொல்லுவாங்களா, பாட்டி கதை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கதை வாயிலாக தான் அது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. எல்லா ஸ்டோரியும் 30 வருஷம் கழித்து தான் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை வந்து எழுதுகிறாங்க, இயேசு செய்த காரியங்கள் எல்லாம். அதனால இயேசுவே அதை கைப்பட எழுதலை. மேபி எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அது எழுதாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அங்கே தான் ஜீனியஸ், பைபிளோட ஜீனியஸ் தன்மை அங்கே விளங்குகிறது. இயேசு எழுதாமல் இருந்தது ஒரு 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 ஜீனியஸ் லெவல்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம வர இதில் பார்க்கலாம். 2வது என்ன பிரச்சனை அப்படின்னா, 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஒரே சுவிசேஷம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ மத்தேயு மட்டும் இருந்திருந்தாருன்னா நமக்கு ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. அந்த 100க்கு அதிபதி வந்து இயேசுக்கிட்ட கேட்டான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பிசாசு பிடித்தவர்கள் இருந்தாங்க, முடிஞ்சிருச்சு. 2 குருடர்கள் எரிகோவுக்கு விட்டு போகும் பொழுது வந்து இயேசுக்கிட்ட உதவி கேட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் நமக்கு இருக்குது. அதுதான் நமக்கு இந்த 2 காரியங்களும் வந்து நமக்கு பிரச்சனையாய் இருக்கிறது. இப்போ இந்த முதலாவது பிரச்சனை பாருங்க, இயேசு தாமே அவர் எழுதவில்லை. இயேசு பேசின மொழி என்ன மொழி? அராமிக் மொழி. அராமிக் மொழியில் தான் இயேசுவானவர் அவர் உபதேசம் எல்லாமே அவர் பண்ணியிருக்கிறார், அராமிக் மொழியில். ஆனால் புதிய ஏற்பாடு சுவிசேஷ புஸ்தகம் எழுதப்பட்ட மொழி எது? கிரேக்க மொழி. பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழி. இப்போ ஆண்டவர் இயேசு பேசின மொழி வந்து அராமிக் மொழியில் தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் எழுதப்பட்டதோ கிரேக்க மொழி. அங்கேயே ஒரு 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 மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. இயேசு அவர் பேசின மொழி வேற, இவங்க எழுதுகிற மொழி வேற. கிரேக்க மொழியில் அவங்க எழுதுறாங்க. இதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் இந்த கொஞ்சம் சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கிறது. இயேசு பேசின மொழியில் அப்படியே எழுதியிருந்தா கூட ஓரளவு இயேசு சொன்னது அப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்களே ஒரு இன்டர்பிரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம எழுத்தாளர்கள் சுவிசேஷகர்னு சொல்லுவோம். நம்ம பைபிள் எழுத்தாளர்களை சுவிசேஷகர்கள், எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். மத்தேயு எழுதுனது, மார்க் எழுதுனது, லூக்கா எழுதுனது சுவிசேஷகர்கள் எழுதியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி சுவிசேஷர்கள் எழுதும் பொழுது அவங்க அந்த இடத்துலையே அவங்க வந்து ஒரு இன்டர்பிரேட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் தான் பண்ணுறாங்க கிரேக்க மொழியில். ஸோ டைரெக்டாக நமக்கு வரலை இயேசுவோட வார்த்தைகள், மாறா ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதே நமக்கு அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகி தான் நமக்கு வந்திருக்கிறது. அது மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 4 சுவிசேஷங்களும் ஏன்ஷியன் பயோகிராஃபிஸ் என்கிற ஒரு வகுப்பில் வரும். ஏன்ஷியன் பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு. இப்போ நம்ம மாடர்ன் பயோகிராஃபி அப்படின்னா, மாடர்ன் வாழ்க்கை வரலாறு அப்படின்னா எப்படி எழுதுவாங்கன்னா, சரியாக எழுதுவாங்க, அக்யூரேட்டாக எழுதுவாங்க.
இவர் இந்த தேதியில் பிறந்தார், இந்த வயதில் இது பண்ணார், இந்த வருடத்தில் இது நடந்தது, இந்த வருடத்தில் இவர் மரித்து போனார், அவர் செய்த சாகசங்கள் அப்படின்னு அக்யூரேட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், விலாவாரியாக எல்லாம் எழுதியிருக்கும். ஆனால் ஏன்ஷியன்ட், இது நம்ம 2000 வருடத்திற்கு முன்பதாய் நடைபெற்ற காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாய் வாழ்க்கை வரலாற்று அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க, ஏன்ஷியன்ட் பயோகிராஃபிஸ் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அக்யூரேசியில் அவங்க பெருசாக கவனம் செலுத்த மாட்டாங்க, மாறா பிரின்சிபல்ஸில் தான் கவனம் செலுத்துவாங்க. ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு, அவருடைய கதைகள் கேட்டிருக்கிறாங்க, அதை வச்சு அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதும் பொழுது அவர் செய்த காரியங்களை வைத்து கோட்பாடுகள் நிறைய கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கை மூலமாக சொல்லுவாங்க. அது நிறைய நேரம் அக்யூரேட்டாக இருக்கலாம், இல்லை அக்யூரசி இல்லாமல் கூட இருக்கலாம். ஒருத்தர் இயேசுகிட்ட கேட்டதாக இருக்கலாம், யார் நூற்றுக்கு அதிபதி கேட்டதாக இருக்கலாம், இல்லைனா நூற்றுக்கு அதிபதியோட நண்பர்கள் கேட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய முக்கியமான மையம், அவங்களுடைய கருத்து எதுனா அந்த விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்றத தான் மையம். அதை அந்த எழுத்தாளர்கள் கொண்டு எழுதுறாங்க. இதுதான் ஏன்ஷியன் பயோகிராஃபிஸ். அந்த ஏன்ஷியன் பயோகிராஃபி பைபிள் மட்டும் இல்லை, நிறைய ஏன்ஷியன் வாழ்க்கை வரலாறுலாம் எழுதியிருக்கிறாங்க நிறைய எழுத்தாளர்கள். அவங்க எழுத்தின எல்லா எழுத்துக்களையும் பார்க்கும் பொழுது அக்யூரசி இருக்காது, மாற அந்த மாரல் லெசன்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். இது நிறைய இருக்குது. இது ஒன்று மாத்திரம் நான் சுருக்கமான நேரம் நமக்கு இல்லாததுனால சொல்லிட்டு போகிறேன். ஏன்ஷியன் பயோகிராஃபி இது மனசில் நம்ம வச்சுக்கணும். இது மாடர்ன் பயோகிராஃபி கிடையாது. இயேசுவோட வாழ்க்கை வரலாறு அப்படியே எழுதியிருக்கிறாங்களா? இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன அது அந்த காலத்தோட பயோகிராஃபியில் இருக்கிறது மனசில் வச்சுக்கணும். இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா விட்னஸ் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். சாட்சி படிவம். இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இவைகள் எல்லாமே இயேசுவோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிற சாட்சி படிவங்கள்னு சொல்லலாம். சாட்சி, இந்த 4 சுவிசேஷகர்களும் சாட்சி கொடுக்குறாங்க. இயேசு ஒருத்தர் இருந்தார், அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் மேசியா, இவர்தான் ராஜா, மறுபடியும் வரப்போகிற ராஜா 2ஆம் வருகையிலே. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்கிறதான ஒரு படிவங்கள்னு கூட சொல்லலாம். இட் இஸ் அ விட்னஸ் டாக்குமெண்ட். இதை மனசில் வச்சுக்கலாம். ஏன் 4 காஸ்பல்? உங்ககிட்டே நான் கேட்குறேன், எதற்காக 4 காஸ்பல் நமக்கு வேணும்? எதுக்கு மத்தேயு ஒன்று எழுதுறாரு, ஏன் மார்க் ஒன்று எழுதுறாரு, ஏன் லூக்கா எழுதுறாரு, யோவான் எழுதுறாங்க? ஒன்று எழுதுனா போதாதா? எல்லாமே வச்சு படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ குழப்பங்கள்? எதுக்கு 4 பேர் 4 சுவிசேஷங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒன்று தான் இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரே கதை மென்ஷன் ஆயிருக்கு, வேறு எங்கேயும் கிடையாது, சரி பிரச்சனை இல்லை. பவுலும் அவர் நிருபத்தை எழுதும் பொழுது ஒரே நிருபத்தை தான் எழுதி வச்சிருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. ஏன் இங்கே 4 பேர் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறாங்க? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சாதான் நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஏன் 4 பேர் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க? 4 வாழ்க்கை வரலாறு ஏன் எழுதணும்? மேபி ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது இன்னொரு. ஆனால் சொல்ல போனீங்கன்னா எல்லாம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நிறைய சம்பவங்கள் எல்லாருமே எழுதி வச்சிருக்கிறாங்க. சில சம்பவங்களை 4 பேரும் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் பைபிளோட ஜீனியஸ் தன்மை. எப்படின்னா, எதனால 4 பேர் 4 சுவிசேஷம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவின் ஊழியம் எங்கே தான் நடைபெற்றது? இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம்தான் இயேசுவோட ஊழியம், இயேசுவோட வாழ்க்கையெல்லாம் நடைபெற்றது. ஆனால் இப்போ சுவிசேஷகர்கள் ஊழியம் இப்போ பரவுது, எல்லா ஜாதிகள் எல்லா ஜனங்களுக்கு இப்போ பரவுது. இஸ்ரவேல்லேருந்து இப்போ வெளியே போகுது காஸ்பல், சுவிசேஷம் வெளியே போகுது, அந்தியோகியாவுக்கு போகுது, அந்தியோகியாவிலேருந்து அடுத்து கலாத்தியா நாடுக்கு போகுது, கலாத்தியாவிலேருந்து ஆசியா கண்டத்துக்குள்ளே ட்ராவல் ஆகுது, ஆசியா கண்டத்திலேருந்து இப்போ ஐரோப்பியா கண்டத்துக்கு ட்ராவல் ஆகுது, ரோம் கண்ட்ரி வரைக்கும் சுவிசேஷம் பிரயாணம் பண்ணி போகுது. இப்படி மற்ற எல்லா நாடுகளுக்கும் எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் பரவி செல்லுகிறது. அதனால வித்தியாசமான கம்யூனிட்டிஸ் நிறைய உருவாகிருக்கு. அநேக கம்யூனிட்டி சமூகங்கள் நிறைய கம்யூனிட்டிஸ் உருவாகிருக்கு. இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு தேவைகள் வந்துருச்சு. இப்போ இந்திய தேசத்தில் ஒரு தேவை, அமெரிக்கா தேசத்தில் வேறு விதமான தேவைகள் இருக்குது, ஆப்பிரிக்காவில் வேறு ஒரு தேவைகள் இருக்குது, நம்மளோட அண்டார்டிகாவில் வேறு ஒரு தேவைகள், ஆஸ்திரேலியாவில் வேறு ஒரு தேவைகள். இப்படியாக ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு தேசங்கள் இப்போ இருக்கிறபடினாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் அங்கே எழும்புகிறது. அதற்காக இந்த சுவிசேஷகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தேவைகளை சந்திப்பதற்காக அந்த கான்டெக்ஸ்ட், அந்த மக்களுக்குரிய கான்டெக்ஸ்டுக்கு என்ன சத்தியத்தை சொல்ல வேண்டுமோ பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு அவர்களுக்கு அவங்க அதை எழுதி கொடுக்குறாங்க. அது நான் கடைசியில் நம்ம மார்க் சுவிசேஷத்தை வச்சு பார்க்க போது நமக்கு புரியும்.
மார்க்கு சுவிசேஷம் யாருக்காக எழுதப்பட்டது, என்ன சூழலில் எழுதப்பட்டதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம் இந்த காரியங்களை. ஏன் 4? ஏன்னா 4 பேரும் 4 வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கிற சமுதாயத்திற்கு, கம்யூனிட்டிஸ்க்கு அவர்கள் எழுத வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று மாத்திரம் பத்தலை, ஒரு புஸ்தகம் மாத்திரம் ஒரு கம்யூனிட்டிக்கு பத்தலை. ஏன்னா அந்த கம்யூனிட்டியில் வேற விதமான பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு இது எடுக்கலை, அவங்களுக்கு இது பொருந்தலை. அதனால வந்து மத்தேயு வராரு. மத்தேயு வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து இல்லை மார்க் முதலாவதாக எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகம். பொதுவாக எல்லா வேத ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகம் மார்க் புஸ்தகம். மார்க் முதலாவது எழுதிட்டார் அவரோட புஸ்தகத்தை. இப்போ இந்த மார்க் எழுதின புஸ்தகம் ஒரு கம்யூனிட்டி மக்களுக்கு அது வந்து பத்தலை. இப்போ நான் இங்கே கொடுக்குற செய்தியவே சூரக்குடிப்பட்டி சபையில் போய் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வேற, அவங்க கேட்கும் திறன் வேற, அவங்க சூழல் வேற. நான் வேற விதமாக தான் அங்கே போய் நான் பேசணும். அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கு சுவிசேஷம் இந்த சமுதாயத்துக்கு புரிஞ்சிருச்சு, இந்த கம்யூனிட்டிக்கு ஓகே. ஆனால் அங்கே பக்கத்து கண்டத்தில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு அங்கே பத்தலை. அங்கே மத்தேயு அவர்களுக்கு ஏற்றார் போல் அவர் ஒரு இப்போ சுவிசேஷத்தை எழுதுறாரு. அவர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறாரு, மார்க்கில் இருந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு அவர் அதையும் வச்சுட்டு, மாறாய் அவர் கைகளில் கொஞ்சம் சோர்ஸ் எல்லாம் இருக்குது, அவர் காது வழியாக கேட்ட செய்திகள்லாம் இருக்குது, அதையும் உள்ளே கொண்டு வந்து அவர் ஒரு காரியங்களை எழுதுகிறார். லூக்கா அவருடைய மக்கள் வேறு எழுதுகிறார். யோவான் அவருடைய மக்கள் கூட்டமே வேறு. அதனால அந்த மக்கள் கூட்டத்திற்கு என்ன தேவையோ அதை அவர் எழுதுகிறார். அதனால தான் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் நம்ம இருக்கு. ஒய் 4 காஸ்பல்ஸ்? ஏன்னா 4 டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அந்த இடத்துல தேவைப்பட்டிருக்கு. அதனால 4 எழுதி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பாருங்க தேவ ஆவியினால் நடக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் கிரியையின் மூலமாய்தான் இவைகள் எல்லாம் இப்படியாய் நமக்கு நடைபெற்று இருக்கிறது. அதனால தான் ஆவியானவர் தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் மூலமாய்தான் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் இயேசுனுடைய போதனைகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்பி இருக்கிறார். மாறாய் ஆண்டவர் வந்து இப்படியாய் விரும்பவில்லை. ஒரு புக் எடுத்தோமா, கரெக்டாக இந்த தேதியில் இதெல்லாம் நடந்துச்சு, இன்னென்ன காரியங்கள் இதெல்லாம் நடந்துச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஆர்டர் மாறாமல், பேர் மாறாமல், சம்பவம் மாறாமல், அப்படியே நம்மளுடைய டேப் ரெக்கார்டர் மென்டாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது போல் ஆண்டவர் எழுதலை. மாறாய் ஆண்டவர் நமக்கு இப்படி தான் சுவிசேஷ புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். திஸ் இஸ் ஹவு காட் intended to give as the gospel. அதனால நம்ம வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணணும். இதுக்கு பின்னாடி அநேக அழகான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை நம்ம தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வேதாகமத்துடைய நேச்சர். 2ஆம் செஞ்சுரி 2nd செஞ்சுரியில் வாழ்ந்த ஜஸ்டின் மார்டேர் என்கிற ஒரு சர்ச் ஃபாதர், அவர் வந்து இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பார். தீஸ் ஆர் ஆல் மெம்வார்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ். அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய நினைவு குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் அப்போஸ்தலர்களுடைய நினைவு குறிப்புகள். அப்போஸ்தலர்களுடைய மனசுல எல்லாம் இருக்கு, இயேசு செய்த காரியங்கள் எல்லாம் அவங்க மனசுல இருக்கு. அந்த நினைவுல இருந்து அவங்க சொல்ல அதை கேட்டு இந்த சுவிசேஷகர்கள், எழுத்தாளர்கள், இந்த எவாஞ்சலிஸ்ட் அவங்க அந்த கதைகள் எல்லாம் அவங்க எழுதி அந்த சமுதாயத்திற்கு, அந்த மக்களுடைய தேவைகளுக்கு அவங்க அதை கொடுக்குறாங்க. ஸோ மெம்வார்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலருடைய நினைவு குறிப்புகள் தான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள். ஸோ இதுதான் இதோட இயல்பு. சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். இதுதான் நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களுடைய இயல்பு, நேச்சர் ஆஃப் த காஸ்பல். அடுத்து வந்து இப்போ தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இப்போ வந்து என்ன போக போகிறோம், இதை எப்படி படித்து புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபியூ கிளாஸஸில் நம்ம எப்படி ஒரு வசனத்தை படித்து புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கிளாஸ் அட்டன் பண்ணோம். நம்ம ஆப்பிள் மெத்தடு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தோம். ஆப்பிள், பனானா, கோகனட், எப்படியெல்லாம் அந்த வசனத்தை படித்து முன்ன பின்ன படித்து புரிஞ்சுக்கலாம். இல்லைனா பழைய ஏற்பாட்டில் போய் படித்து புரிஞ்சுக்கலாம். சில காரியங்கள் பைபிள்லேயே இருக்காது, அதுக்கு நம்ம பைபிள் கமெண்ட்ரியோ இல்லை டிக்ஷனரியோ ஹெல்ப் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம படித்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை எப்படி நம்ம படித்து புரிஞ்சு கொள்ள போகிறோம், அதுக்கு வந்து 2 காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது நல்ல மனசில் வச்சுக்கோங்க. 2 காரியங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய வரலாற்று சூழல், இயேசுவினுடைய வரலாற்று சூழல் நமக்கு அறிந்திருக்க வேண்டும். நம்ம சரியாக சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இயேசுவினுடைய இந்த வரலாற்று சூழல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வலது பக்கத்தில் இதை எழுதின எவாஞ்சலிஸ்ட் அவங்களோட வரலாற்று சூழல், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த எவாஞ்சலிஸ்ட், அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 காரியம் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும். என்ன காரியம்,
இயேசுவினுடைய வரலாற்று சூழல், இயேசுவோட கான்டெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை எழுதின எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்களே, எழுத்தாளர்கள், சுவிசேஷகர்கள், அவங்களுடைய சூழல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் நம்ம தெரியும் பொழுது, இதை படிக்கும் பொழுது நமக்கு வந்து முழு அர்த்தத்தையும் ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இயேசுவினுடைய வரலாற்று சூழலை பார்க்க போகிறோம். த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜீசஸ், அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்க்கணும் அப்படின்னா, எப்போ இயேசுவோட வரலாற்று நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு 1ஆம் நூற்றாண்டில் நமக்கு பாலஸ்தீனியன் ஜுடாயிசம் அந்த கலாச்சாரத்தை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பாலஸ்தீனிய யூத மதம் பாலஸ்தீனிய பகுதியில் இருந்துச்சு. அந்த கலாச்சாரம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இது இருக்கிறது. அந்த கலாச்சாரம் நமக்கு தெரியணும். அங்கே இருக்கிற மதங்கள் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போது தெரிஞ்சிருந்தாதான் இயேசு பேசின அந்த மொழிகள், அந்த ஊமைகள், இயேசு பேசின மற்ற எல்லா காரியங்களும், ஏன் அவர் இப்படியாக பேசுகிறார் என்கிற சமாச்சாரம் நமக்கு புரிவதற்கு எளிதாக இருக்கும். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இட் இஸ் இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இம்பரேட்டிவ் டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜீசஸ் தட் யூ இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ஜுடாயிசம். 1ஆம் நூற்றாண்டு ஜுடாயிசம், யூத மதத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டியது கடமையாக இருக்கிறதாம். இயேசு எதற்காக இதை செஞ்சார், எதற்காக இப்படி பேசினார், ஏன் கோவப்பட்டார், ஏன் பரிசேயர்கள்ட்ட கோவப்படுறாரு, ஏன் சதுசேயர்கள்ட்ட கோவப்படுறாரு. பரிசேயர்கள் குறித்து நிறைய பைபிளில் பேசியிருப்பார் இயேசு. பரிசேயர்களே, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், நிறைய திட்டு வந்து பரிசேயர்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சதுசேயர்களை குறித்து இயேசு பெருசாக பேச மாட்டார். சில இடங்களில் பேசியிருப்பார், பெருசாக பேசியிருக்க மாட்டார். இப்படி நிறைய காரியங்கள் வந்து நமக்கு தெரியணும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டு யூத மதத்தை பற்றி நமக்கு அறிந்திருக்க வேண்டும். அது கட்டாயமாக இருக்கிறதா. நம்ம சரியாக அதை கொஞ்சம் புரிஞ்சிருந்தா தான் நமக்கு தெரியும். அவங்க யார், சதுசேயர்கள்னா யார், அவங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாங்க, ஏன் இயேசுக்கும் அவங்களுக்கும் பெருசாக கனெக்ஷன் இல்லை, அவங்க எந்த அளவுக்கு முக்கியமானவர்களாக இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும் பொழுது நமக்கு உதவியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சில புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க வேதாகம ஆராய்ச்சியாளர்கள், குட் ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ், எவாஞ்சலிக்கல், பெண்டகாஸ்டல் ஸ்காலர்ஸ் சில புக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது புக்காகவும் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு புக் வச்சுருக்கிறேன், வேணும்னா நீங்கள் கேளுங்க, முடிச்சதுக்கப்புறம் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் அங்கே நடந்த கலாச்சாரம் எப்படி, அவங்க வர்த்தகம் எப்படி, அவங்களுடைய மற்ற எல்லா காரியங்களும் எப்படியா இருந்துச்சுன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை படிக்கும் பொழுது நமக்கு நல்லா புரியும். இதனால தான் பைபிளில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறதுன்றது நம்ம புரிந்து கொள்ள நமக்கு எளிதாய் அது இருக்கும். ஆகவே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இயேசுவினுடைய வரலாற்று சூழலை தெரிந்து கொள்ளணும்னா, இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்த கலாச்சாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசு பேசின நிறைய மொழிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்னென்னா, இயேசு வித்தியாசமாக அவர் உரையாடினான். நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்குறோம். இயேசு வந்து ஹைப்பபல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறார். அதாவது மிகைப்படுத்தப்பட்ட பேச்செல்லாம் பேசுவார். திடீர்னு மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு எப்படின்னா பேசுவார், உன் கண்ணை பிடுங்கி போட்டு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி போட்டிருப்பா, கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் வெட்டி போட்டு. ஆனால் உண்மையாக வெட்டி போட சொல்லலை, பிடுங்கி போட சொல்லலை, மாறா அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு. அதெல்லாம் வந்து பேச்சு திறன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, எதெல்லாம் நம்மளுடைய பாவத்திற்கு உட்படுத்துதோ அதையெல்லாம் எரிந்து போட்டுரு. உங்கள் மொபைல் வந்து உங்களுக்கு பாவத்துக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னா ஒதுக்கி வச்சிரு. ஏன் அப்படின்னா, கண்ணு போனால் கூட பரவாயில்ல, உன் வாழ்க்கையை விட்டுறாத. பாவம் அவ்வளவு கொடியது. உன் கண்ணே நீ இழந்தாலும் பரவாயில்லை, இந்த பாவத்தில் மாட்டிக்கொள்ளாதே. அதனால் பாவம் மிக கொடியது. ஆதலால் அந்த பாவத்திற்கு வழி நடத்துகிற உன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும், சிலருக்கு வந்து தவறான ரிலேஷன்ஷிப் ஒரு காரணமாக இருக்கலாம், சிலருக்கு பல காரணங்கள் இருக்கும் அவங்களை பாவத்திற்குள்ளாய் வழி நடத்துகிறதுக்கு. அவையெல்லாம் எரிந்து போடு. அப்படியாய் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுனுடைய போதனைகள். ஸோ ஆண்டவர் அதை சொல்கிறதுக்கு மிகைப்படுத்தப்பட்ட ஓவர் ஸ்டேட்மெண்ட்லாம் ஆண்டவர் இயேசு உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. நிறைய ஐரனிலாம் யூஸ் பண்ணுவார். ஐரனி அப்படின்னா வந்துட்டு தமிழில் என்ன சொல்லலான்னா, ஐரனி, திஸ் இஸ் வெரி ஐரனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் சரியான வார்த்தை வந்து எப்படின்னா, எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏதாவது தப்பான முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பெரிய எதிர்ச்சொல் ரொம்ப பெரிய புத்திசாலிப்பா இவர் அப்படின்னு நம்ம கமெண்ட் அடிப்போம். ஐரணி, அது ஒரு ஐரணி எங்கே இயேசு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா,
நம்ம வேத பாரகர் பரிசேயர்கள் கிட்ட இயேசுவானவர் சொல்லுவார். எங்க சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 16வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்க பகல்ல சூரியன் உதிக்கிறத வச்சே நீங்க அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லிடுறீங்க. இரவு அந்தி சாயும் பொழுது சூரியனை தோற்றத்தை வச்சே நீங்க அன்னைக்கு இரவு எப்படி இருக்கும்னு சொல்லிடுறீங்க. ஏண்டா, நீங்க வேத பாரகர்கள் பரிசேயர்கள், நீங்க எதை கணிக்கணுமோ அதை கணிக்கல. மேசியா வரும்பொழுது அவர் ஆளுகை எப்படி இருக்கோ அதை தான் நீங்க கணிக்கணும். நீங்க தான் பழைய ஏற்பாட்டுக்கு கார்டியன், நீங்க தான் கார்டியன், அதை தான் விளக்குறவங்க. நீங்க அதை தான் சரியா கணிக்கணும். அதை கோட்டை விட்டுட்டு நீங்க வானத்தையும் அதையும் கரெக்டாக கணிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, ஐரனி ஸ்டேட்மெண்ட். ஸோ இயேசு இப்படி பலவிதமான பேச்சுக்கள் அந்த முதல் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட வழக்க சொல்லலாம் இருந்திருக்கு. ஐரனி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கொஸ்டின் மூலமாக கேட்கறது. பேதுரு கிட்ட கேட்பாரு, நம்ம என்ன வரி கொடுக்கணுமா, ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட வரி கொடுக்கணுமா அப்படின்னு இயேசு பேதுருவிட்ட கேட்பாரு. இப்படி கொஸ்டின்ஸ் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இப்படியா சிமிலி மெட்டஃபர்லாம் உருவகம் அதெல்லாம் நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருக்குறோம். இப்படி பல வகையான பேச்சுகள்லாம் இயேசு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரியும் பொழுது பைபிளை படிக்கும் பொழுது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ, இது உருவகப்படுத்தியிருக்கிறார் இயேசு. இது இயேசுவானவர் ஒரு போயட்ரி, ஒரு கவிதை நடையில் சொல்லியிருக்கிறாரு. எது கவிதை நடை? கவிதை நடையில் இயேசு சில வசனங்கள்லாம் பேசியிருக்காரு. ஏதாவது உங்கள் மனசுக்கு வருதா? பொயட்ரி. இயேசு பேசும் பொழுது அப்படி நடுவில் கவிதையும் இயேசு சொல்றாரு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். அதெல்லாம் பொயட்ரி. அதில் போயட், அதை வச்சு பாட்டெலாம் வந்திருக்குல்ல. இயேசுவே அதான் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு போயமாக, ஒரு போயட்டா ஆண்டவர்கிட்ட கேளுங்க தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், ஒரு பொயட்ரி. ஆகவே இயேசு மாஸ்டர் ப்ரீச்சர்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் கம்யூனிகேட்டர். இயேசுவை போல பிரசங்கம் பண்ணவோ கம்யூனிகேட் பண்ணவோ ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு அப்போ அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்த எல்லா காரியங்களையும் உபயோகப்படுத்தி பிரசங்கம் பண்ணுவார். ஸோ ஜீசஸ் இஸ் a very beautiful orator. நல்லா இயேசு பேசுவார். அவர் பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அங்கே இருக்கவங்க எவனும் நவர மாட்டான். அதனால தான் கூட்டம், அவ்வளவு கூட்டமாக மலை பிரசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரளாய் ஜனங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இயேசு பேசுறது. அவர் எல்லாம் நகைச்சுவையாக பேசுவார், கோபமாக பேசுவார், பாசமாக பேசுவார், கேள்வி கேட்பார், ஐரணி எதிர்ச்சொல்லோடு பேசுவார், நக்கல் அடிப்பார். ஆகவே இயேசுவின் பேச்சு அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பேச்சு. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது நம்ம இயேசுவினுடைய இந்த வரலாற்று சூழல் நம்ம புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். இதிலே ரெண்டாவது ஒரு காரியம், இயேசுவின் வரலாற்று சூழலை அறிந்து கொள்வதற்கு இது ஜென்ரலாக இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. பர்டிகுலராக இன்னொரு ஒரு காரியம் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. அநேக நேரம் இயேசு சொன்ன அந்த வசனங்கள் எல்லாம் ஒரிஜினல் கான்டெக்ஸ்டோட அது பாஸ் ஆன் பண்ணப்படலை. அப்படின்னா இயேசு வாழ்ந்து பிறகு 30 வருடங்கள் கழித்து தான் சுவிசேஷ புஸ்தகம் எழுதுறாங்க. அவங்க எழுதுகிற அந்த காலத்தில் அவங்க கிட்ட இயேசு சொன்ன வசனங்கள் இருந்துச்சு. அங்கே நடந்த சம்பவங்கள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இயேசு பேசின ஃபேமஸான டயலாக்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அதோட ஒரிஜினல் சூழல் என்னன்றது நிறைய நேரம் தெரியல. இயேசு ஏன் இந்த காரியத்தை சொன்னார், இயேசு சொன்னது இந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, இயேசு சொன்ன பொழுது அது ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் என்னன்றது நிறைய நேரம் அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்ணாங்க, இந்த எவாஞ்சலிஸ்ட் அவங்க கையில் நிறைய வசனங்கள் அவங்க கையில் வந்திருக்கு. அவங்க காதுகளால் கேட்ட செய்தி நிறைய அவங்க கையில் இருக்குது, நிறைய மெட்டீரியல் அவங்க கிட்ட இருக்குது. ஆனால் சில வசனங்களுக்கு மட்டும்தான் ஒரிஜினல் கான்டெக்ஸ்ட் இருக்குது. அதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. உதாரணமாக ராயனுக்கு வரி செலுத்துவதை கேட்பாங்க. அது முழு சம்பவம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இயேசுவை எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் என்று பரிசேயர்கள் திட்டம் போட்டு வருவாங்க இயேசு கிட்ட. அப்படி இயேசுகிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இயேசு அதற்கு தக்க ஒரு பதிலை கொடுக்கிறார். இதனுடைய அர்த்தம் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கு. இப்போ அந்த கதையை நம்ம படித்தாலே புரிஞ்சிடும். ஓ, இந்த சூழலில் தான் இயேசு இப்படிப்பட்ட ஒரு வசனங்களை சொல்கிறாரு. ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரிய தேவனுக்கும் கொடுங்கள். இதனுடைய சூழல் இப்படிப்பட்ட ஒரு சூழல். இயேசுவை மாட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தோடு வருகிறார்கள். மாறாய் அவர்கள் ஆச்சரியப்பட்டு திரும்பி போகிறார்கள் இயேசுவின் பதிலை கேட்டு. ஆனால் நிறைய வசனங்கள் இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் சூழலோட ட்ராவல் பண்ணி நமக்கு கதைகள் வந்திருக்கோ, அந்த சூழலோட கரெக்டாக நமக்கு வந்திருக்கிறதெல்லாம் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிதாபம் என்ன, நிறைய வசனங்கள்
நமக்கு அப்படியாய் வரவில்லை என்பதுதான் உண்மை. நிறைய நேரத்தில் வந்துட்டு இயேசு சொன்ன அநேக காரியங்கள் அந்த ஒரிஜினல் கான்டெக்ஸ்டோட நமக்கு வரவில்லை. இதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பவுல் அப்போஸ்தலர் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான ஹெல்ப் பண்ணுறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பவுல் அப்போஸ்தலர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எடுத்து வாசிக்க வேண்டாம். ஒன்று பவுல் வந்து அவருடைய நிருபங்களில் 3 இடத்துல இயேசு இதை சொன்னார், கர்த்தர் இதை சொன்னார் அப்படின்னு இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து கோட் பண்ணுவார். அதில் வந்து 3 டைம் கோட் பண்ணியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 7:10 நீங்கள் வசனம் வச்சுருந்தீங்கன்னா வாசிக்கலாம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே நான் அல்ல, கட்டளையிடுகிறதாவது. இயேசு. இப்ப கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து பிரிந்து போக போக வேண்டாம். மனைவியானவள் புருஷனை விட்டு பிரிந்து போக வேண்டாம். இயேசு சுவிசேஷ புஸ்தகங்கள்ல பேசியிருக்கிறாரு. இப்ப அடுத்து 9வது அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். இதுவும் வந்துட்டு 9வது அதிகாரம் 14வது வசனமும் நமக்கு மத்தேயு லூக்கால வந்து ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அவன் நீங்க போற இடத்துல அங்க என்ன கிடைக்குதோ சாப்பிடுங்க, நீங்க அதுக்கு பாத்திரவானா இருக்கீங்கன்னு இயேசு பேசியிருக்கிறாரு. இப்ப பவுல் வந்து அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனத்துல இயேசு இதை சொன்னார்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை போதும். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே நலம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார்? வாங்குகிறதை பார்க்கிலும் நீங்கள் கொடுக்கிறதே நலம். இது எங்கேயுமே இயேசு சொன்னதை நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்க்க முடியாது இல்லை. ஆனால் பவுல் சொல்றார், இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன? அந்த சுவிசேஷகர்களுக்கு 1ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த சுவிசேஷகர்களுக்கு நிறைய மெட்டீரியல் கையில் இருக்கு. இயேசு செய்த காரியங்கள், இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதும் பொழுது அந்த சுவிசேஷகர்கள் எப்படி எழுதுறாங்க? பரிசுத்த ஆவியின் உந்துதலோடு, பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டவர்களாய் அவர்கள் ஒரு சூழலில் இருக்கிறார்கள். அந்த சூழலுக்கு ஏற்ற செய்திகளை அவர்கள் எழுதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே எதெல்லாம் அந்த சூழலுக்கு தேவைப்படுகிறதோ அந்த காரியங்களை எல்லாம் அவங்க எழுதி மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் என்கிற சுவிசேஷ புஸ்தகத்தை அவங்க கொடுக்குறாங்க. இதை நம்ம மனசில் நம்ம ரொம்ப நல்லா ஆழமாக வச்சுக்கணும். ஆகவே இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்று சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது நல்ல மனசில் இருக்கணும். இயேசு நிறைய நேரம் பேசின செய்திகள் வந்து முழுவதுமாய் அந்த கான்டெக்ஸ்டோட நமக்கு கிடைக்கல. இதுக்கு உதாரணமாக இப்போ மத்தேயு புஸ்தகத்தை எடுத்து நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு புஸ்தகத்தில் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மத்தேயு ஆக்கியோனுக்கு வந்து நிறைய மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அவர் கையில் வந்து இயேசு சொன்ன காரியங்கள், இயேசு செய்த காரியங்கள் நிறைய அவர் கையில் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறாரு? இவர் அரேஞ்ச் பண்ணுறாரு. இயேசு செய்த காரியங்கள், சொன்ன காரியங்கள் எல்லாம் அவருக்கு நோட்ஸ் இருக்குது, அவர் காதில் இருக்குது, அவர் மனசில் இருக்குது, அவங்க காதார கேட்ட செய்திகள்லாம் இருக்குது. இப்போ அதை அரேஞ்ச் பண்ணுறாரு. அது ஒரிஜினல் கான்டெக்ஸ்டோட நிறைய நேரத்தில் அரேஞ்ச் பண்ண மாட்டார். மாறாய் அவர் ஒரு சூழலில் இருக்கிறார். அந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு கான்டெக்ஸ்டுக்கு இயேசு சொன்ன வசனங்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ள பொருந்துவார். எப்படி அப்படின்னா, இப்போ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் பைபிள் இருந்தால் பைபிள் மத்தேயு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப அழகாக இந்த காரியங்கள் இருக்க போகிறது. ஆகவே கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கட்டும். மத்தேயுல 5 பெரிய டாபிக்கல் கலெக்ஷன்னா தமிழில் என்ன சொல்லலாம்? கலெக்ஷன். அதுக்கு தமிழில் வந்து நம்ம அழகாக கலெக்ஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா எப்படி? தொகுப்பு. 5 தொகுப்புகள் வந்து மத்தேயு அவரோட சுவிசேஷ புஸ்தகத்தில் வச்சிருக்கிறாரு. இயேசு சொன்ன நிறைய காரியங்கள் அவர் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு? பிரிக்கிறாரு. இந்த 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 காரியங்கள் எல்லாம் இயேசு சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் இந்த தொகுப்பில் வரட்டும். இயேசு சொன்ன இந்த காரியங்கள் செய்த இந்த காரியங்கள்லாம் இந்த 2வது தொகுப்பில் வரட்டும். இயேசு செய்த இந்த காரியங்கள்லாம் 3வது தொகுப்பு, 4வது தொகுப்பு, 5வது தொகுப்புன்னு 5 தொகுப்பை வந்து மத்தேயு வந்து பிரிக்கிறாரு. அதில் பிரித்து இந்த தொகுப்புக்கெல்லாம் ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு. அந்த வசனம் வரும்பொழுது அந்த தொகுப்பு வந்து முடியுதுன்னு அர்த்தம். அந்த 1வது தொகுப்பு முடியுது, அடுத்து 2வது தொகுப்புக்குள்ள அவர் போக போறாருன்றது அர்த்தம். இப்போ எடுத்து அதை வாசிக்க போகிறோம். நம்ம வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். நமக்கு வந்து மத்தேயு புஸ்தகத்தில்
ஆல்ரைட். மத்தேயு 7வது அதிகாரம் 28வது வசனம் எடுத்து வாசிப்போம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத போதும். இயேசு வந்து when Jesus had finished saying these things, இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, இதுதான் கீவேர்டு, இதுதான் ஹிண்ட். இந்த ஹிண்ட் என்னன்னா, முதல் தொகுப்பு வந்து இந்த ஒரு ஹிண்டோட முடிஞ்சிடும். இயேசு இவைகளை சொல்லி முடித்த பின்பு. அப்புறம் இதுக்கு முன்னாடி இயேசு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் இயேசு என்ன பேசுறாரு? முதல்ல மத்தேயு எதை குறித்து பேசுறாரு? இந்த மத்தேயு ஆக்கியோன் எதை குறித்து பேசுறாரு? அவருடைய செய்தி எது? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் மத்தேயு பேசுவார். இப்போ இந்த முதல் தொகுப்பை மத்தேயு எப்படி வடிவமைச்சிருக்கிறார் அப்படின்னா, லைஃப் இன் த கிங்டம், இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்கிற வாழ்க்கை. லைஃப் இன் த கிங்டம், இந்த தேவ ராஜ்யத்திலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் எடுத்து இவர் வந்து தொகுக்கிறாரு. மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் தொகுக்கிறார். நம்ம ஃபேமஸாக அதை வந்து என்ன சொல்லுவோம்? மலை பிரசங்கம்னு சொல்லுவோம். மலை பிரசங்கத்தில் நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு இயேசு பேசின நிறைய காரியங்களை இவர் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாரு. விளங்குதா? அதனால தான் இயேசு சொல்லுவார், நீங்கள் வந்து இப்படி இருக்கணும், ஒரு ஸ்திரியை இப்படி இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததாயிற்று, சகோதரன் இடத்துல கோபமாக இருந்தாலே நீங்கள் கொலை செய்ததுக்கு சமமாக இருக்கிறது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது நீங்கள் எல்லார் பார்வைக்கும் தெரியாமல் செய்யுங்க. நீங்கள் ஜோம் பண்ணும் போதும் நீங்கள் வந்து உங்கள் அறையில் போய் ஜோம் பண்ணுங்க. நீங்கள் இப்படி வாழுங்க. உங்கள் இந்த ராஜ்யத்திலே நீங்கள் வாழ வேண்டிய விதத்தை முதலாவது தொகுப்பாய் இப்போ மத்தேயு ஆக்கியோன் அவர் எழுதி வச்சிருக்கிறார். இயேசுவோட நிறைய சேயிங்ஸ் வந்து அங்கே அடுக்கி வச்சிருக்கோம். 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ 2வது தொகுப்பு எங்கே வருது அப்படின்னா, அதுக்கு ஹிண்ட் எங்கே கொடுக்குறாரு? மத்தேயு 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு. இதுதான் ஹிண்ட். நமக்கு தமிழில் வந்து அவங்க மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளை போட்டு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் கருத்து என்னமோ கரெக்டாக தான் இருக்குது. கிரேக்க மொழியில் படித்தா நமக்கு சரியாக விளங்கும். ஆனால் நமக்கு கிரேக்க மொழிக்கு அக்சஸ் கிடையாது இப்போ நமக்கு நம்முடைய சூழலுக்கு. அதனால இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, இப்போ இங்கே வந்து பார்க்குறோம், இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு. அப்படின்னா என்ன? அங்கே ஒரு பிளாக் வைக்கிறாரு. என்ன பிளாக் வைக்கிறாரு? நம்ம மத்தேயு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் த கிங்டம் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்கிறாரு. அடுக்கி இந்த ராஜ்யத்திலே ஊழியக்காரர்கள் எப்படி விதமான ஊழியம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்டதான ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தொகுப்பை அங்கே வைக்கிறார். முதல் தொகுப்பு தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும். அந்த தொகுப்பு முடியுது, ஒரு ஹிண்டோட முடியுது. இயேசு இவைகள் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அடுத்து 2வது தொகுப்பு வருது. இந்த தேவ ராஜ்யத்திலே எப்படிப்பட்ட ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் ஊழியத்துக்கு போகும்பொழுது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, அங்கே ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறுங்கள். பல காரியங்கள் அங்கே ஆண்டவர் இயேசு அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு சொல்கிறார் இயேசு. இதை ஒரு பிளாக் இயேசு இவைகள் எல்லாம் சொல்லி முடித்த பின்பு இப்போ அடுத்த ஒரு பிளாக் மத்தேயு ஆக்கியன் எழுதுறாரு. அது எங்கே வருது? மத்தேயு 13வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:53வது வசனத்தை வாசிப்போம். இயேசு இந்த ஊமைகளை சொல்லி முடித்த பின்பு. இப்போ வந்து நீங்கள் வந்து மத்தேயு 10வது அதிகாரத்திலே 5 முதல் 42 வசனங்கள் வரை, மத்தேயு 10ல் 5லிருந்து 42 வரை இயேசு வந்து ஊமைகள் நிறைய சொல்கிறாரு. இயேசுவின் ஊமைகள் நிறைய அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி இந்த உலகத்திலே தேவ ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்கிற ஊமைகள் அடங்கின தொகுப்பு. இந்த 3வது தொகுப்பு மத்தேயு எப்படி வடிவமைக்கிறார் அப்படின்னா, இந்த தேவ ராஜ்யம் இந்த உலகத்திலே எப்படி செயல்படுகிறது அதெல்லாம் இயேசு நிறைய இடத்துல நிறைய சூழலில் அவர் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் அவர் உள்வாங்கினவராய் இப்போ அவர் தொகுக்கிறாரு. இயேசு இப்பெல்லாம் சொல்லிடுறதை வச்சு இப்போ இவர் தொகுக்கிறார். இந்த அதிகாரத்திற்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இப்படியாய் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறார். அந்த பிளாக்கை தொகுப்பை முடிக்கிறார். எப்படி? இயேசு இந்த ஊமைகளை சொல்லி முடித்த பின்பு. அந்த பாருங்க, சொல்லி முடித்த பின்பு எல்லாம் ஒவ்வொரு பிளாக்காக வைக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்ன? மத்தேயுவோட நோக்கம்
தேவ ராஜ்யத்தை குறித்து மக்கள்கிட்ட பேச போறாரு. அதனால ஃபர்ஸ்ட் தொகுப்பு உங்க வாழ்க்கை இந்த தேவ ராஜ்யத்தில் எப்படி இருக்க வேண்டும், ரெண்டாவது உங்கள் ஊழியம் இந்த தேவ ராஜ்யத்தில் எப்படி இருக்க வேண்டும், மூன்றாவது தேவ ராஜ்யம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்டதா இருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு என்ன சொல்றாரு, மத்தேயு 19வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 19வது அதிகாரம், மத்தேயு 19 1வது வசனம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அப்படின்னா அதுக்கு மேல என்ன நடக்குது, 18வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு, அதாவது மத்தேயு ஆக்கியோன் இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் இங்க வந்து எப்படி தொகுக்கிறாரு அப்படின்னா, டீச்சிங் ஆன் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிசிப்ளின் இன் த கிங்டம். இந்த தேவ ராஜ்யத்திலே நம்முடைய உறவுகள், ஒருவருக்கொருவர் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின் இந்த தேவ ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் அனுசரிக்க வேண்டும் என்கிற காரியங்களின் தொகுப்பு மத்தேயு ஆக்கியன் எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய காதுல செய்தி கேட்டிருக்கிறாரு, அதெல்லாம் இப்ப சரியா தொகுக்கிறாரு. இயேசுவானவர் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு வேண்டும், சகோதர சகோதரிக்குள்ளே எப்படிப்பட்ட உறவு வேண்டும், எப்படிப்பட்ட டிசிப்ளின் அந்த இடத்துல இருக்கணும், அதெல்லாம் வந்து நினைவு கூர்ந்தவராய், இதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உந்துதலோடு நடைபெறுகிறது. அவர் வந்து இந்த தொகுப்பை எழுதுகிறார். இது 4வது தொகுப்பு. இதை சொல்லி முடித்த பின்பு கடைசியாய் 5வது தொகுப்பு எங்க முடியுது, மத்தேயு 26வது அதிகாரம் 1 வசனம். மத்தேயு 26 முதல். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி 5வது. இங்க என்ன நடக்குது, கடைசி நாட்களிலே எப்படியாய் தேவனுடைய ராஜ்யம் வந்து முழுவதுமாய் அது கன்சுமேட் ஆகும், எப்படி முழுவதுமாய் வந்து ஆட்கொள்ளப்பட போகிறது, முழுவதுமாய் தேவன் எப்படி அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்கிற சத்தியங்களை மத்தேயு ஆக்கியோன் அடுக்கி வைக்கிறார். கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும், தேவராஜ்யம் பலமாய் இறங்கி வரும் அப்படின்னு இயேசு சொன்ன எல்லா காரியங்களும் நினைவு கூர்ந்தவராய் இந்த மத்தேயு ஆக்கியோன் வடிவமைக்கிறார். ஆகவே மத்தேயு புஸ்தகத்தை இப்படியாய் நாம் படிக்கும் பொழுது நாம் அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏதுவாக இருக்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுவோம். மத்தேயு பாருங்க 5 வகையாய் அவர் பிரித்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜீசஸை குறித்து பார்க்குறோம், இயேசுவினுடைய வரலாற்று சூழலை பார்க்குறோம். இயேசு நிறைய சத்தியங்களை சொல்லியிருக்கிறாரு, நிறைய நேரம் அது ஒரிஜினல் கான்டெக்ஸ்டோட வரலை. அதனால இந்த எழுத்தாளர்கள் என்ன பண்றாங்க, சுவிசேஷகர்கள் என்ன பண்றாங்க, அவங்க தேவைக்கு ஏற்றார் போல் அவங்க சொல்ல வேண்டியது இப்போ இருக்கு. இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க நினைவு கூறுகிறார்கள். இயேசு சொன்ன காரியங்களால் நினைவு கூறுகிறார்கள். கூர்ந்து ஒரிஜினல் கான்டெக்ட் தெரியலன்னு பரவாயில்ல, இவங்க அந்த வசனங்களை எடுத்து இவங்க பரிசுத்த ஆவியின் உந்துதலோடு இந்த இடத்துல அடுக்கி வைக்கிறாங்க, எழுதி வைக்கிறாங்க, கொடுக்குறாங்க. நம்மளும் இது வாசிக்கிறோம். ஆகவே இப்போ அது வாசிக்கும் பொழுது இதை நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜீசஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது, இயேசுவினுடைய வரலாறு அந்த சரித்திர சூழல் நமக்கு புரியும் பொழுது இதை நமக்கு அழகாய் நாம் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த செஷன் நம்ம இதோட முடிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய வரலாற்று சூழல், அதை நம்ம பார்த்தோம். 2 விதமாக இருக்குது. ஒன்று பொதுவான ஒரு காரியம், இயேசுவினுடைய அந்த லாங்குவேஜ், அவர் கலாச்சாரம், அந்த மதம் எப்படிப்பட்டது, இயேசு பேசின மொழிகள்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள்னு பார்த்தோம். மற்றொன்று இயேசுவினுடைய காரியங்கள், வார்த்தைகள் எல்லாம் கான்டெக்ஸ்டோட வரலை. நிறைய நேரம் இந்த எழுத்தாளர்கள், சுவிசேஷகர்கள் அவங்க சூழலுக்கு ஏற்றார் போல் இயேசுவினுடைய வசனங்களை எடுத்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க அடுக்கி ஏற்பாடு பண்ணி நம்ம மத்தேயுல இப்போ பார்த்தது போல் அவங்க அடுக்கி மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்தது முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும், இந்த எழுதியிருக்கிறாங்களே இந்த எவாஞ்சலிஸ்ட், இவங்களோட சூழல் என்னன்னு பார்க்கணும், இவங்களுடைய வரலாற்று சூழல் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ மார்க் ஆக்கியோன் வந்து அவர் புஸ்தகத்தை எழுதுறாரு அப்படின்னா, அந்த மார்க் ஆக்கியோன் ஏன் எழுதியிருக்கிறாரு, எதற்காக இந்த மார்க் ஆக்கியோன் அவர் எழுதியிருக்கிறாரு, அவருடைய சூழல், எவாஞ்சலிஸ்டோட சூழல் நம்ம பார்க்கணும். இயேசுவருடைய சூழலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே எவாஞ்சலிஸ்ட், எழுத்தாளர்கள், அதை எழுதின அந்த ஆக்கியோன் அவர்களுடைய சூழலும் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நம்ம அழகாய் புரிந்து கொள்ளுவோம். கடைசியாக அநேகமாய் நெக்ஸ்ட் செஷன் முடியும் பொழுது we will appreciate, நம்ம வந்து பாராட்டுவோம். இந்த 4 சுவிசேஷத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ளுவோம். இதெல்லாம் முரண்பாடு சரியா தவறான கேள்விக்கு சரிதான், இப்படிதான் அது இருக்க வேண்டும் என்று நாம் வந்து அதற்கு சாட்சிகளாக இருப்போம். ஆகவே we have a very exciting class அடுத்த புதன்கிழமை நமக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த செஷனில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் எவாஞ்சலிஸ்ட்
எழுத்தாளர்கள், சுவிசேஷர்களுடைய வரலாற்று சூழலை நாம் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷ புஸ்தகங்களை. ஆகவே ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக.